The three-digit number 101 has rotational and reflection symmetry. இப்போ 101 இருக்கு. இதுக்கு rotational symmetry. Rotational symmetry அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இத ஆங்கிள் ஒரு 90 டிகிரி 180 270 நம்ம ரொட்டேட் பண்ணினா நமக்கு எக்ஸாக்டா இந்த 101க்கு மேட்ச் ஆகுற மாதிரி நமக்கு கிடைக்கணும். பாருங்க 101 நான் என்ன பண்றேன், இப்படி ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணா என்ன வரும் பாருங்க, இந்த 1 இப்படி வருமா, 101. சரியா? அடுத்த இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணா என்ன வரும், அதுவே 101 இப்படி வருமா. திரும்ப ரொட்டேட் பண்ணா என்ன வரும், 101 வரும். திரும்ப ரொட்டேட் பண்ணா 101 வரும். இப்ப பாத்தீங்கன்னா 2 ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்கு. 101 இங்கேயும் 101. இதுவும் கரெக்டா இது கூட கோயின்சைட் ஆகுது. அந்த மாதிரி கரெக்டா கோயின்சைட் ஆகுறது தான் ரொட்டேட் பண்ணும்போது. இது 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே 180 டிகிரி. இதுக்கப்புறம் 270 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளவு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ ரொட்டேட் பண்ணா சேமா வரணும். ஒரு தடவை சேம் வரக்கூடாது. 2 தடவை சேம் வந்தாதான் என்ன பண்ணுவோம், ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 360 டிகிரி ரொட்டேட் பண்ணா எல்லாமே சேம் ஃபிகர் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வருது அப்படின்னு பார்க்கணும். அதே ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நம்ம இப்போ 101 இருக்கு. சோ இது இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. இது மிரர் மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரியா, இது மிரர் மாதிரி வச்சுக்கிட்டாலும் இங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்ன வரும், 101. 1ஓட ரிஃப்ளெக்ஷன் இதான், 0ஓட ரிஃப்ளெக்ஷன் இதான், 1ஓட ரிஃப்ளெக்ஷன் இதான். அப்போ this has what, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. சோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 101 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க பாதியா ஹாரிசான்டல் லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சேம் தானே. எப்படி பாருங்க, 1 இருக்கு, இப்படி ஒரு கர்வ் இருக்கு, இங்க 1 இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து அப்படியே ஜாயின் பண்ணோம்னா எப்படி இருக்கும் பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க கர்வ் இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சோம்னா என்ன ஆகணும், அதே மாதிரி ரெப்ளிகாவா இருக்கணும். இந்த பக்கமும் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். சோ வரைஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க, 1 இருக்கு, இங்க ஒரு கர்வ் இருக்கு, அப்புறமா ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, அதுக்கப்புறமா இன்னொரு கர்வ் இருக்கு, 1 இருக்கு. சோ திஸ் இஸ் 101 தானே. சோ திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. இது நான் வந்து மிரர் இமேஜ் காமிச்சிருக்கேன். இப்போ சிமெட்ரி அப்படின்னு காமிச்சாங்கன்னா நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிட்டு அதுக்கு சேம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we have to find 5 more examples. ஸோ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வச்சு நிறைய எக்ஸாம்பிள் எழுதலாம். ஏன்னா 1 வந்து என்னது, சேஞ்சே ஆகாது. ஓகே, ஸோ அதை வச்சு 5 எக்ஸாம்பிள் எழுதலாம். 1 வச்சு எழுதலாம், 0 வச்சு எழுதலாம், அப்புறம் 8 வச்சு எழுதலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் என்ன ஆகும், சேஞ்சே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 1 இதுக்கு சேம் ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கு. 1 8 1 இது எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 8 1 8 எழுதலாம். அப்புறம் 8 0 8 எழுதலாம். அப்புறம் 888 எழுதலாம். ஓகே, சோ நிறைய நம்பர்ஸ் எழுதலாம். இது நம்ம இது பார்க்கலாம். இதுக்கு என்ன இருக்கு, ரொட்டேஷன் சிமெட்ரியும் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கு. கிளியரா? இது நீங்க எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும் பாருங்க. இந்த 888 நானு ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்கும், இது ஃபுல்லா இப்படி ரொட்டேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இப்படி ஆயிடும். திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வரும். நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வந்துடும். அப்போ இதுவும் இதுவும் சேம். சாரி, நெக்ஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது ரெகுலர் வந்துடும். அப்போ இதுவும் சேம் அப்படின்றதுனால இட் ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ வாட் ஆர் த நம்பர்ஸ், 111 181 818 808 8888 எழுதலாம். சரியா?